மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்ததாக கூட்டுறவு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர 2022-2023 ஆண்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 17.44 லட்சம் விவசாயிகளுக்கு 13,442.30 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் 7,316 மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடனாக 34.70 கோடி வழங்கப்பட்டுள்ளது. The float representing the Department of Cooperation depicts various schemes introduced to improve the standard of living of the farmers, to enhance the credit limit for women's self-help group, to encourage women entrepreneurship loan, to improve the quality of life of differently abled person, to protect the street vendors and petty traders from the clutches of money lenders, to provide quality medicine to public at reduced price, and to uplift the livelihood of destitute women and widows. அடுத்ததாக உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை. தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கவும் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யவும் வெளிச்சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் பொது விநியோக திட்டத்திற்காக நெல், அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்து தரமான நியாயமான விலை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 1972 ஆண்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உருவாக்கப்பட்டது. The float representing the Department of Food and Civil Supply on display is the Amudam Departmental Store by the Honorable Chief Minister's Public Distribution System. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மகளிர் சுயசார்பு அடைய மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் இத்துறையின் மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The float depicting the Department of Rural Development and Panchayat Raj as the முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பெரியார் நினைவு திட்டம், சமத்துவபுரம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் and so many others. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வேளாண்மை உழவர் நலத்துறை. சிறுதானியங்கள் சாகுபடி தமிழகத்தில் பெரிய அளவில் ஊக்கப்படுத்தப்படுகின்றது. தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் படங்கள் சிறுதானியங்களால் உருவாக்கப்பட்டு வேளாண்மை உழவர் நலத்துறை அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டுள்ளது. The float representing the Department of Agriculture. It also displays the initiatives that aim to procure vegetables, fruits and value-added products directly from farmers. அடுத்ததாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி வளர்ச்சி திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், நம்ம ஊரு நம்ம பள்ளி, வானவில் மன்றம், ஹைடெக் லேப் போன்ற புதுமையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The Department of School Education's float depicts the Chief Minister's morning breakfast scheme, பேராசிரியர் அன்பழகன் School Development Project, நான் முதல்வன், என்னும் எழுத்தும், மணற்கேணி app, the Tamil Nadu Chief Minister's aptitude test, எங்கள் பிள்ளை எங்கள் பள்ளி. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அணிவகுத்து வருகின்றது. தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களையும் செயல்முறை திட்டங்களையும் குடியரசு தின மிதவை பெருமையுடன் காட்சிப்படுத்துகிறது. குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. From the Department of Health and Family Welfare, the Republic Day float proudly showcases the key schemes and programs initiated by Government of Tamil Nadu's Health and Family Welfare Department. The vibrant display highlights the government's commitment to prioritizing health and well-being of its citizens. தொடர்ந்து வரும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை. கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் விலையில்லா மின்சாரம், விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் என பல்வேறு திட்டங்கள் இத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The Department of Handlooms and Textiles depicts free electricity for handloom and powerloom weavers, distribution of sarees and dhoti scheme, best young designer award competition and others. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் ஆதி திராவிடர்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.
The tableau representing the Adi Dravidar and Tribal Welfare Department. The Adi Dravidar Welfare Department implements various schemes for the social, economic and educational development of Adi Dravidars and tribes. அதனைத் தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சுற்றுலாத்துறை. தமிழ்நாடு அதன் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பழங்கால மரபுகளுக்கு புகழ் பெற்றது. நீலகிரியில் உள்ள பழங்கால பழங்குடி சமூகமான தோடர்களின் தனித்துவமான விவசாய முறைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Tourism. The Tamil Nadu is renowned for its rich heritage, vibrant culture and ancient traditions. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் என்பவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The float representing the Department of Social Welfare and Women's Empowerment. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி கால்நடை பராமரிப்பு துறை. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழகம் நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தினையும் பால் உற்பத்தியில் 11வது இடத்தினையும் பெற்றுள்ளது. மாநிலம் முழுவதும் 7760 சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் கால்நடைகளுக்கு சிறந்த மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன. The float representing the Department of Animal Husbandry. தொடர்ந்து வருவது பொது தேர்தல்கள் துறை. எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் கருப்பொருளை வலியுறுத்தும் விதமாக வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த அனைத்து வாக்காளர்களின் பெயர் பதிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் மற்றும் தகுதி ஏற்படுத்தும் நாள் ஆகியவை குறித்து பொது தேர்தல்கள் துறையின் ஊர்தி சித்தரிக்கிறது. The tableau representing the Department of Public Elections. தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களின் விருப்ப தேர்வு மாநிலமாக்குவதில் எல்காட் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனை காட்சிப்படுத்தும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Information Technology and Digital Services. தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் முதலியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Housing and Urban Development. தொடர்ந்து வனத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கடலோர சமவெளிகளில் வளமான பல்வேறு காடுகளை கொண்டுள்ளது. அனைத்தையும் இந்த அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்துகிறது. We now witness the tableau representing the Department of Forests. தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் மதுரை மாவட்டத்தில் புகழ் வாய்ந்த ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற வைணவ திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் சங்க இலக்கியங்களில் திருமாலிருஞ்சோலை என அழைக்கப்படுகிறது. இதனை அழகுற பிரதிபலிக்கும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. தமிழ்நாடு அரசு மீனவர்களின் நலனுக்காகவும் மீனவர்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்பட்டு வருகும் அந்த அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. வாட்டர் மிஸ்ட் பைக் என்று அழைக்கப்படும் இந்த இரு சக்கர விசை மிதிவண்டியில் தண்ணீரை நீர்த்துகள்களாக மாற்றி அழுத்தத்துடன் வெளியேற்றி தீயை அணைக்கக்கூடிய வாட்டர் மிஸ்ட் தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Fire and Rescue Services has on display the water mist bike, the quick response vehicle, the emergency rescue tender, the water tender and the aerial ladder platform vehicle with sniffer dog squad. The fire personnel adorning the different uniforms worn for fire and rescue salute the dignitaries. துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர்த்தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி ஆகியவை அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. The tableaus representing the Department of Fire and Rescue Services. அலங்கார ஊர்தி அணிவகுப்பினை நாம் அனைவரும் ரசனையோடு கண்டு களித்தோம்.
மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.